கோவில் என்பது நிம்மதிக்கான இடமல்ல, நம்மை படைத்தவரை நன்றியோடு நினைத்துப் பார்க்கும் இடம். நிம்மதியை உருவாக்குவதும் அதை அளிப்பதும் நம்முடைய மனம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அமைதியின் பிறப்பிடம் மனிதனுடைய மனம். அமைதியை வெளியில் தேடி அலையாதீர்கள். அமைதியை நீங்களே உருவாக்கலாம். ஆலயத்திற்கு சென்ற கணவன் மனைவி இருவருக்கும் மனதில் அமைதி இல்லை. ஒன்றாக சென்றவர்கள் வரும்பொழுது சண்டையிட்டு வந்து சேர்ந்தனர். கோவில் அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை. எந்த கடவுளும் வலுக்கட்டாயமாக நம்முடைய தீய குணங்களை மாற்றுவதற்கு விரும்புவதில்லை. அப்படி விரும்பினால் இந்த உலகில் தீயவர்கள் இருப்பதில்லை. நாமே நம்முடைய தீய குணங்களை மாற்றி வாழ்க்கையை நகர்த்தி செல்ல வேண்டும். கடவுள்தான் மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கிறார் என்றால் எல்லா மனிதர்களும் நிம்மதியாக வாழ வேண்டும். ஆனால் உலகம் துன்பத்தினால் கதறுகிறது. காரணம், மனிதனுடைய எண்ணங்கள் மோசமாக இருக்கின்றன. நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு காரணம் உங்கள் எண்ணங்களே.